ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நம்ம வீட்டில் ரொம்பவும் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற சமையலறையில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி ஈஸியாக அழிக்கலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கடுகு தாங்க. பாருங்கள், கடுகு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடுகை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இல்லை உங்கள்கிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா அதில் கூட நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. இதை வேறு ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 யூஸ் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுட்ரு பண்ண கடுகு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது இந்த கம்ஃபர்ட் தாங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிலர் வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்தால் கிட்டெல்லாம் வாங்கி அடிப்பாங்கங்க. அப்படி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு அலர்ஜி மாதிரியெல்லாம் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கடுகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுத்துர்லாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பேப்பரை இந்த மாதிரி சின்ன பேப்பராக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன பொட்டலம் மாதிரி இந்த மாதிரி மடித்து நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நான் பேப்பரில் நல்லா குத்தி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடுங்க. இதை நம்ம இப்போ சமையல் கட்டில் எப்பயுமே பருப்பு, அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்க, அங்கே இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை வச்சு விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி சமையல் கட்டில் பாருங்கள், உங்களுக்கு எங்கெங்கே தொந்தரவு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பேப்பரை வச்சு விட்டுக்கலாங்க. எப்பயுமே நைட் டைமில் வாஷ் பேசன் பக்கத்தில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு விட்டுக்குவோங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க.
இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி விட்ட பிறகு இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம வேற ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா இல்லாட்டி ஜூஸ் பாட்டில் இருந்தால் கூட அதில் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த லிக்விடை வந்து உங்களுக்கு பள்ளி கரப்பான்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எப்பயும் இந்த கதவு ஓரங்கள்லாம் கரப்பான்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க, பள்ளி தொந்தரவெல்லாம். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்படி பண்ணி விடும்போது இதோட வாசத்துக்கே கண்டிப்பாக வராதுங்க. பாருங்கள், ஜன்னல் ஓரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி சமையல் கட்டில் திட்டில் எல்லாம் எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பள்ளி கரப்பான்பூச்சி எதுவுமே உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. நைட் டைமில் எப்பயுமே வாஷ் பேசனில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுங்க. நைட் டைமில் எப்பயுமே அடுப்பு மேலே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுங்க. ஏன்னா நைட் டைமில் தான் வந்து கரப்பான்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுக்கும்போது கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே வந்து கரப்பான்பூச்சி எதுவுமே வராதுங்க. குட்டி குட்டி பூச்சி, எறும்பு எதுவுமே வந்து இதுக்கு இந்த வாசத்துக்கே வராதுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.